குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம் ஏன் டல்லா இருக்காங்க? ஆமா, நேத்து தான் மேடமோட பர்த்டே. இன்னைக்கு ஹாப்பியா இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்ளோ டல்லா இருக்காங்க. அக்கா ஏங்க காலையில வரல? சாப்பிட்டாவது வந்தீங்களா? சரி இருங்க, நான் ஏதாவது ஆர்டர் போடுறேன். அம்மா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாக்கா. அக்கா, உங்க மனசு கஷ்டமா இருந்தா உங்க கூடவே இருக்கணும்னு என்கிட்ட மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அதனால எதையும் பேசி கஷ்டப்படுத்தாம நான் உங்க கூடவே இருக்கேன்க்கா. இந்தாங்க, டீயாவது குடிங்க. உன் மாமா இன்னும் வரலையா சரவணா? இன்னும் வரலக்கா. சரி விடு, நடந்த எதையும் நீ தெய்வான கிட்ட சொல்லலையே. சரியோ தப்போ, நான் தெய்வான கிட்ட எதையுமே மறைச்சதில்லக்கா. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான்க்கா. நீ சொல்றது எனக்கு புரியுது சரவணா. அக்கா, நம்ம மீனாம்பிகை டைல்ஸ் டீலர்ஸோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கபிலன் மாமா பேசி ஃபிக்ஸ் பண்ண கிளைண்ட்ஸ். அவர்கிட்ட நீ பேச வேண்டியதானே? யாரு? நானா? கபிலன் மாமா வந்தாதான் பேசுவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அக்கா. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கபிலன் வந்துருவாருன்னு சொல்லு. சரவணா, போய் அவங்க கிட்ட போய் சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாமா இங்க வருவாருன்னு எனக்கு தோணலக்கா. வந்தவங்களை வெயிட் பண்ண வைக்காம நீங்களே வந்து பேசி பாருங்கக்கா. இல்ல, கபிலன் நிச்சயமா ஆபீஸ்க்கு வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா இந்தாங்கப்பா. ஏமா, உன் அண்ணன் தூங்கி எழுந்துட்டானா? இன்னும் எந்திரிக்கல போல இருக்குப்பா. என்னம்மா நேரமாச்சு, இன்னும் ஆபீஸ் கிளம்பாமல இருக்கான்? அண்ணன் ரூம்ல நைட்டு முழுக்க லைட் எரிஞ்சுட்டே இருந்துச்சுப்பா. ஏன், என்னாச்சு அவனுக்கு? நைட்டு பூரா தூங்கலையா? அண்ணன் நைட்டு பூரா தூங்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? கீழே விழுந்தல்ல, விழுந்தப்ப கால் வலி தெரியல, காலை தொங்க விட்டுக்கிட்டே இருந்தல்ல, ரத்தம் கட்டி இருக்கும் போல் இருக்கு, அதான் வலிக்குது. வேற ஒண்ணும் இல்லம்மா. வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லன்னு வேற சொல்றீங்களா? இல்ல, கால் நீட்டுங்க முதல்ல. ஒண்ணு இல்லப்பா, காலை வைங்க. இப்போ ஆயின்மெண்ட் எடுத்துட்டு சரிண்ணே. வைங்கப்பா, காலை வைங்க. கொடுங்கப்பா, பாத்து. அண்ணே, நீ கிளம்புன, நான் ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடுறேன். குடுமா, கிளம்பணுமா? எங்க? ஏன்பா நீ ஆபீஸ் போலையா? அது இருக்கட்டும்பா, நீங்க காலை காட்டுங்க. அடிபடுறப்ப அடிபட்டது மட்டும்தான்ப்பா தெரியும். உள்காயத்தோட வலி போதான் தெரியும். ஏன்பா, வலிக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு மருந்து போட்டுக்கணும். இல்லைன்னா காயம் காய்ச்சி போய் அப்புறம் எதுவுமே வேணாம்னு மனசு மறத்து போயிடும்ல. கபிலா, நம்பிக்கையோட உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டான். நீ ஆபீஸுக்கு போய் தான்ப்பா ஆகணும். கம்பெனி சிஇஓ இன்னும் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜென்டில்மேன்ஸ், காஃபி டீ ஏதாவது? நோ நோ நோ. உங்க சிஇஓ எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவாரா? ஆன் டைம்னா அந்த டைம்ல இருக்கணும்னு தெரியாதா? சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எங்களுக்கு வேற மீட்டிங்லாம் இருக்கு. டைமை கீப் அப் பண்ணணும் சார். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் we are sorry. அதுக்குள்ள சார் வந்துருவாரு. சாரி, ப்ளீஸ் வெயிட். சார், உங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறோம். டைம் ரைட் இருக்கு.
நீங்க இன்னும் காஃபியே குடிக்கல போல. சரவணா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டியா? உன் மாமா ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? நான் தான் சொன்னேனேக்கா, எனக்கு என்னமோ மாமா ஆஃபீஸ் இன்னைக்கு வருவாருன்னு தோணலக்கா. நீங்க வேணா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் மாமா தேடி தேடி பார்த்து கூட்டிட்டு வந்தாருக்கா. அவங்க மட்டும் கிளம்பிட்டா கொஞ்சம் கஷ்டம்க்கா. நான் பண்ண உன் மாமா போனே எடுக்க மாட்டாரு. நீயே பேசே சரவணா. அக்கா, நான் கால் பண்ணி பார்த்துட்டேன்க்கா, மாமா எடுக்கல. அதான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் அவங்க எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி வைக்க முடியாதுக்கா. அவங்க மட்டும் இப்ப கிளம்பி போனாங்கன்னா இந்த டீல் நம்ம கையை விட்டு போயிடும். யோசிச்சு பார்த்துட்டு நீங்க மாமாவுக்கு கால் பண்ணுங்கக்கா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ்க்கு வரீங்களான்னு மட்டும் கேக்குறது நல்லாவா இருக்கும்? இல்ல வெயிட் பண்ணலாமா? சரவண சொன்ன மாதிரி நீங்க ஆபீஸ்க்கு வரமாட்டீங்களா கபிலன்? கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. மாமா வரமாட்டாருன்னு இப்பவே சொல்லிடுவோமா? இல்ல டைம் ஆகுறத பார்த்து அவங்களே கிளம்பிடுவாங்களான்னு தெரியலையே. மாமா, நீங்க இப்ப இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே உங்க முகத்தை பார்க்க குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்மள 10:30க்கு இங்க வர சொல்லிட்டு இப்போ 11:15 ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றது வேஸ்ட்னு நினைக்கிறேன். எஸ். ஆல்ரெடி டூ லேட். ஓகே. சார் ப்ளீஸ் சார், சிடம் சார் ப்ளீஸ். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. கபிலன் சார் இப்போ வந்துருவாராம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரவண சொன்ன மாதிரி இதுக்கு மேல கபிலன் வரதுக்கு சான்ஸே இல்ல. சரவண சொல்றதும் சரிதான். அவரோட இடத்துல இருந்து பார்த்தா வலியும் ஏமாற்றமும் அவருக்கு அதிகம்தான். என்னோட சுயநலத்துக்காக கபிலன் ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னு அத நான் எப்படி நினைக்கிறது? அவருக்கு என்ன விருப்பமோ அவர் அப்படியே இருக்கட்டும். அட்லீஸ்ட் அந்த நிம்மதியாவது நான் அவருக்கு கொடுக்கணும். இன்னும் என்ன பண்றாரு? இனிமே எங்களால வெயிட் பண்ண முடியாது சார். சார் முடியாது சார். கிளம்புறோம் சார். ப்ளீஸ் சார் உட்காருங்க எவ்வளவு நேரம் சார். சார் வெயிட் பண்றது? சார் சார் முடியாது சார். விடுங்க அவருக்கு சார். மாட்டிருக்காரு சார். ப்ளீஸ் சார் எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொன்னா கேளுங்க சார். வந்துருவாரு சார். அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது சார். ப்ளீஸ் முடியாது சார். டிராஃபிக்ல மாட்டிருக்காரு சார். எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சார் முடியாது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு சார். எவ்வளவு நேரம் சார் வெயிட் இல்ல சார், பண்றது? அது சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. தட்ஸ் வை லேட் ஆயிடுச்சு. என்ன கபிலன் சார், நீங்களே டைமை கீப் அப் பண்ணலாம் எப்படி? நாங்க எப்படி உங்களோட கொலாபரேட் பண்றது? எங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல.